Hello children. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 4ல உள்ள ப்ராப்ளம் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சாப்டர் 2 பார்த்துட்டு இருந்தோம். So this is chapter 2 computation operations. Last வீடியோல first 2 problems பார்த்தோம். செகண்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளமும் பார்த்தோம் இல்லையா? இப்போ தேர்ட் ப்ராப்ளத்துல இருந்து பார்க்கலாம். ஓகே? Find the value of p and q respectively. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, பி அண்ட் கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். பி அண்ட் கியூ இப்படி இருக்குது. ஸோ நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது, 5 டிஜிட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 5 டிஜிட் நம்பரோட ஒரு 5 டிஜிட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் வர ஆன்சர் தான் பி. ஸோ அந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஆன்சர்லேருந்து எகெயின் ஒரு 5 டிஜிட் நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா வர ஆன்சர் தான் கியூ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டிஜிட்டு. ஓகேவா? ஒன்ஸ் பிளேஸை பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. மைனஸ் பண்ணால் 6 - 4 என்ன, 2. ஸோ நம்ம ஆன்சரில் ஆப்ஷன்ஸில் எங்கே 2 இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் பி, செகண்ட் ஆப்ஷன் தான் கியூ. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பியில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன சப்ட்ராக்ட் பண்ணோம், 6 - 4 என்ன, 2. 2 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 2 இருக்குது, இதில் 5. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஆன்சரே கிடையாது. ஆப்ஷன் பியை கட் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் சியில் இங்கே 2 இருக்குது, அடுத்த ஆப்ஷன் டியில் இங்கே 5 இருக்குது. ஓகேவா? நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன வரணும், 2 வரணும். அப்போ ஆப்ஷன் டியும் ஆன்சராக இருக்காது. ஸோ ஆப்ஷன் டியும் கட் பண்ணிடலாம். இப்போ எந்த ஆப்ஷனை கட் பண்ணியாச்சு, ஆப்ஷன் பி அண்ட் டியை கட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, 6 - 4 2. அடுத்து என்ன பண்ணணும், டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 5. 5 - 1 5 - 1 என்னது, 4. இங்கே 5 - 1 4 இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஷனு, ஆப்ஷன் ஏவும் சியும் 4 இருக்குது. அப்போ பாருங்கள் சேம் நம்பராக இருக்கா பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் 2, டென்ஸ் பிளேஸில் 4, 100 பிளேஸில் 7, அடுத்து தௌசண்ட்ஸ் பிளேஸில் 1, 10,000 பிளேஸில் 4. ஸோ அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இப்படி டக்குன்னு கேர்ஃபுல்லாக பார்த்து கவனமாக தெரிஞ்சுக்கணும். இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் தான், ஏயும் வருது சியும் வருது. அடுத்து வர ஆன்சர் பி ப்ளஸ் இந்த வேல்யூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா கியூ வரணும். அப்போ அதாவது 41,742 ப்ளஸ் இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு கியூ வரணும் இல்லையா? ஸோ நம்ம ஆட் பண்ணோம். ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, 5 + 2 7. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, 5 + 2 7. ஸோ இதில் பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. அடுத்து டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 4 + 0. 4 + 0 என்னது, 4 + 0 4. வெரி குட். 4 + 0 4. 4 எங்கே இருக்குது பாருங்கள். இதில் 10 டிஜிட்டில் டென்ஸ் பிளேஸில் 4 இருக்குது, இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், வெரி குட். ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ அப்போ பாருங்கள், 2 + 5 7, 4 + 0 4, 100 பிளேஸ் 7 + 4 11. ஸோ 11, பேலன்ஸ் 1, பேலன்ஸ் 1 + 1 2, 2 + 2 4, 4 + 3 7 வந்துருச்சா? வெரி குட். இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? கொஷினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணால் சில ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம இதை மாதிரி பார்க்கும்போது என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்தே என்ன பண்ணிடலாம், இதை மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே? ஸோ அப்போ கொஷின் நம்பர் 3க்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஓகே? பி அண்ட் கியூவோட வேல்யூ ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Samrat has a ball of string 6 yards long. He needs 20 feet string for a project. What should Samrat do first to find out length of string he had? 1 yard is equal to 3 feet. என்ன கொடுத்துருக்காங்க, Samrat has a ball of string 6 yards long. சாம்ராத்துக்கிட்ட ஒரு ball of string இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 6 yards long இருக்குது. ஓகேவா? அடுத்து அவனுக்கு என்ன, ஒரு ப்ராஜெக்டுக்காக அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிங் தேவைப்படுதுன்னா 20 feet ஸ்ட்ரிங் தேவைப்படுது. வாட் ஷுட் சாம்ராத் டூ ஃபஸ்ட்டு. அப்போ அவனுக்கு 20 feet ஸ்ட்ரிங் தேவைப்படும் அப்படின்னா அவங்ககிட்ட வச்சிருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, 6 yards லாங்.
அந்த 6 yards லாங்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 yard is equal to 3 feet. அப்போ 1 yard is equal to 3 feetனா சாம்ராத்துக்கிட்ட யார்ட்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, 6 yardsல இருக்குது. ஆனால் அவனுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வேணும், ஃபீட்டில் வேணும். கண்டிஷன் வந்து 1 yard is equal to 3 feetன்னு இருக்குது. அப்போ சாம்ராத் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், யார்ட்ஸை ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுவான். அப்போ 1 yard is equal to 3 feetனா 6 yards is equal to 6 into 3. புரியுதா? So 1 yard is equal to 3 feet. அப்போ 6 yard is equal to 6 into 3. So 6 into 3 is equal to 18. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஆன்சர் 18 இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கான், 6 yards அந்த மெஷர்மெண்ட்டை ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கான். கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னது, 6ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கான். மல்டிப்ளை 6/3 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கா பாருங்கள். ஸோ மல்டிப்ளை 6/3. 6ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஃபீட்டில் கன்வெர்ட் ஆகும். யார்ட்ஸை வந்து ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Which of the following shows the common factors of 12 and 15? காமன் ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா டேபிள்ஸ் தான். டேபிள்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 15 அப்படின்னா டேபிள்ஸில் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். 12 எந்தெந்த டேபிளில் 12 வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எந்தெந்த டேபிளில் 12 வரும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 டேபிளில் வரும், அடுத்து 2 டேபிள், ஏன்னா this number ends with 2, அதனால 2 டேபிளில் வரும். 3 டேபிளில் இருக்கா, ஸோ 4 3s are 12. ஓகேவா? 4 டேபிளில் 3 4s are 12. அடுத்து 5 டேபிளில் 12 வருமா? 5 டேபிளில் என்ன வருது, the number ends in 5 and 0 அப்படின்னா தான் அது 5 டேபிள்ஸில் அந்த நம்பர்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன, 5 டேபிளில் வராது 12. அடுத்து 6ல் 2 6 are 12. 7 டேபிள் பார்த்தீங்கன்னா 1 7s are 7, 2 7s are 14. அப்போ 2 7s are 14 போயிடுது. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 13 தான் இருக்குது. அப்போ 7 டேபிளுக்கு அப்புறம் வராது இல்லையா? 8 டேபிள்லையும் 1 8s are 8, 2 8s are 16 போயிடுது. இங்கே நமக்கு 12 தான் இருக்குது. ஸோ அகெயின் அப்போ என்ன ஆகும், லாஸ்ட்டாக 12 டேபிள், இங்கே என்ன நம்பர் இருக்குது, ஃபேக்டர் நம்பர் 12 இருக்குது. அப்போ 12 டேபிளில் 1 12s are 12 அப்படின்னு வருமா? ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 12. நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க, காமன் ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 என்னென்னு எழுதலாம். ஸோ 1 டேபிளில் 15 வரும், 2 டேபிளில் வருமா, 2 டேபிளில் வராது. அடுத்து 3 டேபிள், 5 3s are 15, 4 டேபிளில் வராது. அடுத்து 5 டேபிளில் வரும், ஏன்னா திஸ் நம்பர் ends in 5. ஸோ த நம்பர் ends in 5 and 0னா 5 டேபிள்ஸில் வரும். ஸோ அப்போ 3 5s are 15. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 டேபிள் 7 டேபிள்லாம் 15 வந்து வராது இல்லையா? ஸோ 2 7s are 14, 2 8s are 16. ஸோ இந்த நம்பரே வரல. ஓகே, அடுத்து அப்போ லாஸ்ட்டாக எதில் தான் வரும் அப்படின்னா அதோட டேபிளில் ஓன் இட் செல்ஃப் 15 டேபிள். ஸோ இதில் இப்போ காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா, இல்லை. ஆனால் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3. ஸோ அடுத்து 5 15 காமனாக இல்லை. ரெண்டுத்துக்கும் இதுக்கும் காமனாக உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 3யும். ஸோ அப்போ 1 and 3 தான் காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 15. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம், ஆப்ஷன் சி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1 and 3. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 6. ப்ராடக்ட் ஆஃப் 9 and தேர்ட் மல்டிபிள் ஆஃப் 4. ப்ராடக்ட் ஆஃப் எது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும், 9 and தேர்ட் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னா 4 into 3. ஸோ 9 ப்ராடக்ட் ஆஃப். ஓகேவா? அப்போ 9 and 4 3s are 12. அப்போ இது ரெண்டோட ப்ராடக்ட். இது ரெண்டோட ப்ராடக்ட் என்ன, 9 into 12. 9 into 12 என்ன, 12 9s are, very good, 108. ஓகே, ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம், ஆப்ஷன் பி,
Correct answer is option B. Next problem, which of the following Donald Ducks shows number greater than 850 but less than 970? So Donald Ducks எந்த நம்பர்ஸ் எல்லாம் கையில் வச்சிருக்கு பாருங்க. ஸோ அல்ஃபபெட்ஸாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரோமன் நியூமரல்ஸ் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி நான் லாஸ்ட் சாப்டர்லேயே ஃபஸ்ட் சாப்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ரோமன் நியூமரல்ஸ் வேல்யூ 1 to 100, தென் 100, 200 ஹண்ட்ரட்ஸா அப் டு 1000 வரையும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிக்கு 500, டி ஃபார் 500, சி ஃபார் சென்டம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ சிக்கு 100, இது டிக்கு ஒரு 500, சிக்கு 100, 100, 100, 3 hundreds. ஸோ அப்போ 800, இது ஒரு 10, 810. டொனால்டு டக் பியோட வேல்யூ வந்து 810. ஓகேவா? அடுத்து வந்து டொனால்டு டக் சியோட வேல்யூ கியூ பாருங்க. கியூ என்ன இருக்கு? சிடிஎல்எக்ஸ்வி. சிடினா டி வந்து என்னது? 500. 500க்கு நம்ம லெஃப்ட் சைடு சி போடுறோம். லெஃப்ட் சைடு போட்டால் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ டிக்கு லெஃப்ட் சைடு சி சென்டம் போட்டால் 100 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 400 ப்ளஸ் எல் ஃபார் 50 ப்ளஸ் எக்ஸ் 10 வி 5. ஸோ இப்போ என்ன வரும்? வெரி குட், 15. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 400 and இது 50 ப்ளஸ் 15 65. ஸோ 465. ஓகே, கியூவோட வேல்யூ. அடுத்து வந்து என்ன இருக்கு? ஆர். ஆர் என்ன இருக்கு பாருங்க? சிஎம்எல்எக்ஸ். சி ஃபார் சென்டம், எம் ஃபார் மில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மில்லியன்னா 1000 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1000 தானே 1000 தானே கால்குலேட் பண்ணுவோம் மில்லியன்ஸுக்கு அப்புறம். ஓகேவா? அடுத்து எல் 50, எக்ஸ் வந்து 10. ஸோ அப்போ மில்லியனுக்கு லெஃப்ட் சைடு சென்டம் இருக்கு, சி 100 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா பிஃபோராக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 900 ப்ளஸ் 50 ப்ளஸ் 10. ஸோ அப்போ வேல்யூ என்ன? 960. நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த டொனால்டு டக்கு கிரேட்டர் தென் 850ஆகவும் லெஸ் தென் 970ஆகவும் இருக்குது. 850யோட அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 810, 850யோட கம்மியாக இருக்குது. செகண்ட் ஒன்னும் 850யோட கம்மியாக தான் இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், 850யோட அதிகமாக இருக்குது, 970யோட கம்மியாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆர். ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம்? ஆப்ஷன் பி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Question number 8. Priyanka read a book of 252 pages in a week. She read same number of pages each day. How many pages did she read each day? பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் வீக்கில் 252 பேஜஸ் படிச்சிருக்கா. ஓகேவா? ஒரு வாரத்தில் 252 பேஜஸ் படித்தாச்சு. அடுத்து ஷீ ரெட் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஈச் டே. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் படிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் படிச்சிருந்தா ஹவு மெனி பேஜஸ் டிட் ஷீ ரீட் ஈச் டே? அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேஜ் படிச்சிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நமக்கு க்ளூ வந்து வீக் தான். ஓகே, அப்போ ஹவு மெனி டேஸ் இன் எ வீக்? வெரி குட், 7 days. அப்போ 252 by 7. ஓகேவா? தட் இஸ் 252 divided by 7. நீங்கள் எப்படி போடுவீங்க? 252 7ஆல் டிவைட் பண்ணால், ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு நாளும் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் ரீட் பண்ணியிருக்கா. ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 1 டேக்கு எத்தனை பேஜ் படித்தாங்களோ அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 252. ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் பண்ண என்ன ஆன்சர்? சால்வ் பண்ணுறீங்களா? 3 7s are 21. சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 4. ஸோ 2 போட்டால் அடுத்து 6 7s are 42. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 36. அடுத்து 1 day 36 பேஜஸ் படிச்சிருந்தா தான் இன்டூ இன் எ வீக் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 252. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 36, ஆப்ஷன் டி.
ஓகேவா? புரியுதா children? Understand? Question number 9, find the missing number. Find the missing number னு கொடுத்துட்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பக்கத்தில் பாருங்கள், இப்படி ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா factors tree. Factors tree அதாவது 18 factors வந்து 3 6 சொல்லலாம். ஏன்னா 3 டேபிள்லையும் வரும் 6 டேபிள்லையும் வரும் இல்லையா? 3 6 are 18. அடுத்து இதோட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி 3ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரும்? 3யோட 2வை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 6 வரும். 3 2s are 6. ஸோ அப்போ இங்கே கொஷின் நம்பர் போட்டிருக்க இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு 2. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம், 2. ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆப்ஷன் A. ஆன்சர் இஸ் 2. ஓகே. Which of the following is a common factor of 24 and 46? Common factor of 24 and 46. அப்போ 24 எந்த டேபிள்லாம் வருதுன்னு பார்க்கலாம். 1 as usual 1 டேபிளில் வந்துடும். அடுத்து நம்பர் எண்ட்ஸ் வித் 0 2 4 6 8 இதை மாதிரிலாம் இருந்ததுன்னா 2 டேபிளில் வரும். ஸோ 2. அடுத்து 8 3s are 24 3 டேபிளில் இருக்குது. 6 4s are 24 அதனால் 4 டேபிள்லேயும் இருக்குது. அடுத்து 6 4s are 24னா அடுத்து அதுலேருந்து சைமல்டேனியஸாக என்ன சொல்லலாம், 4 6 are 24 அதனால் அப்போ 6 டேபிள்லேயும் வந்துடும். 5 டேபிளில் வராது இல்லையா? ஸோ நம்பர் எண்ட்ஸ் இன் 5 and 0னா தான் 5 டேபிளில் வரும். ஸோ 6. அடுத்து 7 டேபிள் பார்த்தீங்கன்னா 1 7s are 7 2 7s are 14 3 7s are 21. அடுத்து வந்து 24 போயிடுது, வராது. 8 டேபிள் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எழுதியிருக்கணும். ஆக்சுவலாக எப்போ எழுதலாம் அப்படின்னா 8 3s are 24. அப்போ சொல்லும்போது 3 8s are 24 அப்போவே எழுதிடலாம், 3யும் 8ம். ஓகேவா? ஸோ 8 டேபிளில் இருக்குது. அடுத்து 9 டேபிளில் வருமா? வராது. 9 டேபிள் இந்த நம்பர் வந்து 24. அப்போ அந்த டிவிசிபிலிட்டி படி செக் பண்ணிங்க அப்படின்னா 2 + 4 6. 6 வந்து இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. ஸோ 9 டேபிளில் வராது. அடுத்து எந்த டேபிளில் வரும்? 8க்கு அப்புறம் 12 டேபிள். 1 12s are 12 2 12s are 24. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 13s are 13 2 13s are நமக்கு என்ன வருது, 26. இதை விட பெரிய நம்பர் வந்துடுது. 2 13s are வரும்போதே இதோட பிக்கர் நம்பராக வந்துடுது. அதனால 13க்கு அப்புறம் நீங்கள் எந்த டேபிளில் செக் பண்ணாலும் வராது. அதுக்கப்புறம் இட் செல்ஃப் அதோட டேபிள் 124s are 24 அதில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து சிமிலர்லி நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன கேட்டிருக்காங்க, 46. ஸோ 1 டேபிளில் இருக்கும் 2 டேபிளில் இருக்கும். அடுத்து தேர்ட் டேபிளில் இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு டிவிசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே என்னது 4 + 6 10 வந்து இஸ் டிவிசிபிள் பை 3யா? இல்லை அப்போ இது 3 டேபிளில் வராது. ஓகேவா? அடுத்து 1 டேபிள் 2 டேபிள். அடுத்து 46னா 3 டேபிளில் வராது சொல்லிட்டோம், 4 டேபிளில் இருக்காது. ஸோ ஒவ்வொரு டேபிளும் செக் பண்ணிகிட்டே வாங்க. எந்த டேபிள்லையும் 5 6 7 எதுலேயும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 46 வந்து டிவிசிபிள் பை 2ன்னு நம்ம போட்டோம்ல, அப்போவே சிமிலர்லி என்ன பண்ணிடணும், 2 டேபிளில் எப்போ 46 வரும் அப்படின்னா 23 × 2 தான் 46. கரெக்டாக? 2 3s are 6 2 2s are 4. அப்போ 23 × 2 46னா 23 is also factor. ஓகே. அதுக்கப்புறம் 46 1 46 are 46 அந்த டேபிளில் உள்ளது. ஓகேவா? இதுதான் 1 2 23 46 தான் என்னது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 46. ஓகே. இப்போ காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 வந்து காமன் ஃபேக்டர், 2 காமன் ஃபேக்டர், 23 இருக்கா இதில்? இல்லை. 46ம் இல்லை. அப்போ 1 and 2 தான் காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 and 46. ஆப்ஷன் என்ன இருக்குது பார்க்கலாம். காமன் ஃபேக்டர் ஆஃப் 24 and 46 1 and 2ன்னு இல்லை. இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு 1 மென்ஷன் பண்ணலை. இதே இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 and 15ல் 1 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே மென்ஷன் பண்ணல. ஏன்னா எல்லாத்துக்குமே எந்த நம்பர்ஸாக இருந்தாலுமே காமன் ஃபேக்டர் போட்டால் 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 வந்துடும்ல, 1 டேபிளில் எல்லாமே இருக்கும்ல. ஸோ இங்கே 1 மென்ஷன் பண்ணல. அப்போ இன்னொரு காமன் ஃபேக்டர் நமக்கு என்ன இருந்தது, 2. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி.
So 10 ஓட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. காமன் ஃபேக்டர் ஆஃப் 24 and 46 is 2. Question number 11. Shubham bought 8 bags of blue balls and 6 bags of white balls. Each bag had 9 balls in it. Which expression could he use to find the total number of balls he bought? So 8 bags, 6 bags, so 8 6 அடுத்து 9 balls 9. So அந்த 869 869 வேற எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எத்தனை சுபம் பாட் என்ன வாங்கினா 8 பேக் என்ன பால்ஸு? ப்ளூ பால்ஸு. ஓகேவா? 8 பேக்ஸ். அடுத்து வந்து 6 பேக்ஸ் என்னது? ஒயிட் பால்ஸ். 6 பேக்ஸ் வந்து ஒயிட் பால்ஸ். ஓகே, அடுத்து என்ன கண்டிஷன்? ஈச் பேக் ஹேட் 9 பால்ஸ். ஒரு பேக்லையும் எத்தனை பால் இருக்குது? 9 பால்ஸ். இங்கே 8 பேக் இருக்குது. ஒரு பேக்லையும் எத்தனை பால்ஸ் இருக்குது? 9 பால்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 8 into 9. ஓகே, அடுத்து இந்த ஒயிட் பால்ஸோட பேக்லேயும் அதே கண்டிஷன் தான். ஒரு பேக்லேயும் எத்தனை பால்ஸ் இருக்குது? 9 பால்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 6 into 9. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் வந்து 8 into 9. டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் வந்து 6 into 9. பட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? which expression could he use to find total number of balls he bought? white, blue அப்படின்னு தனித்தனியாக கேட்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸே கேட்டுட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்னால் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஸோ 8 multiply by 9 plus 6 multiply by 9. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனில் எது காமனாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் 9 இருக்குது, இதுலேயும் 9 இருக்குது. அப்போ 9 into 8 plus 6 அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வெளியில் இப்படி எழுதிட்டு மல்டிப்ளை பை, ஏன்னா 9 வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 into 8 again plus 9 என்ன பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 into 6. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா காமனாக உள்ள நம்பர் 9 வெளில எடுத்துட்டு மல்டிப்ளை பை 8 plus 6ன்னு எழுதிட வேண்டியதான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எங்கே இருக்குது பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் 9 into 8 plus 6 ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சியில் தான் 9 into 8 plus 6 இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கொஷின் நம்பர் 12. ஐடென்டிஃபை இட். ஐ எம் ஏ 4-digit நம்பர். ஆல் மை டிஜிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே 4-digit நம்பர் தான் இருக்குது. அடுத்து ஒவ்வொருத்துலேயும் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸாக தான் இருக்குது. எதையுமே நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் தான் செக் பண்ணணும். தேர்டு கண்டிஷன், தே ஆட் அப் டு 20. அந்த 4 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 20 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 7 plus 3 10. இப்படி தான் ஆட் பண்ண கற்றுக்கணும். 6 plus 7 13, 13 plus 3 16, 16 plus 4 20. அப்படி போடுறதோட 7 plus 3 10, 6 plus 4 10 20. ஓகேவா? அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 plus 2 11, 11 plus 3 14, 14 plus 6 இங்கேயும் 20 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எல்லாத்தையும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து இங்கே 8 plus 2 6 plus 4 இதுவும் 20. ஓகே, ஸோ எகெயின் 2 9 6 3 இதையும் ஆட் பண்ணால் 20. ஸோ ஃபஸ்ட்டு 3 கண்டிஷனை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் ஒத்து வருது. ஓகேவா? ஸோ த லாஸ்ட் கண்டிஷன் இஸ் the 100th digit is double the 1st digit. இந்த 4-digit நம்பரோட 100 digit எப்படி இருக்குமா? is double the 1st digit. 1st digitோட டபுளாக 100 digit இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1st digit வந்து 2ஆக இருந்ததுன்னா அதோட 100th digit எப்படி இருக்கணும்? 4ஆக இருக்கணும். ஓகேவா?
ஸோ வாங்க செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் டிஜிட் பாருங்கள் 4. அப்போ 100 டிஜிட் எப்படி இருக்கணும், டபுளாக இருக்கணும்னா 8 இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. ஸோ இதில் ஒன்ஸ் டிஜிட் பாருங்கள் 6. ஸோ 100 டிஜிட் எப்படி இருக்கணும் 12 வந்து அங்கே 100 டிஜிட்டில் ஒரு டிஜிட் தான் இருக்கணும், இங்கே 12 வந்து டபுள் டிஜிட்டாக இருக்குது. அப்போ அந்த ஆன்சரும் தப்பு. அடுத்த ஆப்ஷன் சியில் ஒன்ஸ் டிஜிட் என்னன்னு பாருங்கள் 4. 100 டிஜிட் பாருங்கள் என்ன இருக்குது 4 + 4 8. அப்போ இதுதான் 4th கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா, எதுக்கும் இதை செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிஜிட்டில் வந்து 3, 100 டிஜிட்டில் வந்து அப்போ என்ன வந்திருக்கணும் 6 இருக்கணும். 3 + 3 டபுளாக இருக்கணும்னா 6 இருக்கணும். இதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2864. ஓகேவா குட்டீஸ், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அகெயின் 25 மினிட்ஸ், அரௌண்ட் 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க, கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.